மாண்புமிகு புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் நல்லாசியுடன் மாண்புமிகு சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க, சரி இந்த காரணத்துக்காக இந்த வெற்றி வாய்ப்பு போச்சு, இங்க ஓட்டு குறைஞ்சிச்சு, அதை மாற்றி அமைக்கிற பணியை தான் இன்னைக்கு அதிமுக மிகச் சிறப்பாக செய்யுது. இதனை அறிந்து கொண்டுதான் திமுக இப்பயே தேர்தல் பணி கொடுக்குறாங்க. என்ன காரணம், என்ன தவறு செஞ்சது அவங்களுக்கு நல்லா தெரியும். தன்னுடைய சாதனையை சொல்லி ஓட்டு வாங்க முடியாது. அதிமுக கையாண்ட தேர்தல் பணியை தான் இன்னைக்கு திமுக கையாளுது. புரட்சி தலைவர் அம்மா காலத்தில் நம்ம என்ன நடைமுறையை கையாண்டு வெற்றிகளை பெறுவதை எளிதாக்கணுமோ அந்த நடைமுறைகளை தான் இன்னும் முரண்பாட்டோடு திமுக கையாளுது. அதை முறியடிக்கிற பணியிலே நாம் ஈடுபட வேண்டும். அதற்கு அடித்தளம் தான் இந்த உறுப்பினர் அட்டை வழங்குகிற விழா. இங்க வந்திருக்கிற ஒன்றிய செயலாளர்களுக்கு நான் பணிவோடு கேட்டுக்கொள்கிறேன். நீங்க மிக சிறப்பா செயல்பட்டு இருக்கீங்க, யாரையுமே குறை சொல்ல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் அறிஞர் எடப்பாடியாருடைய நல் ஆலோசனைக்கிணங்க மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் அனைத்து இந்திய அண்ணா திமுகவின் உறுப்பினர் அடையாள அட்டையை வழங்குகிற நல் நிகழ்ச்சியின் தொடக்க விழா இன்றைக்கு திருப்பரங்குன்றத்தில் பல்வேறு மாவட்ட கழக நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர், ஒன்றிய பகுதிச் செயலாளர்கள், ஒன்றிய செயலாளர் முன்னிலையிலே சிறப்பாக இந்த நிகழ்ச்சி நடைபெற்றிருக்கிறது. மதுரை புறநகர் கிழக்கு மாவட்டத்தில் மட்டும் ஏற்கனவே 2,62,000 உறுப்பினர்கள் இணைந்திருக்கிறார்கள். அவர்களுக்கான அடையாள அட்டை வழங்கப்படுகிறது. குறிப்பாக இந்த அடையாள அட்டை அத்தனையும் நேரடியாக வழங்க வேண்டும் என்று உத்தரவிட்ட காரணத்தால் அந்த அடையாள அட்டணையை ஒவ்வொரு ஊராட்சியாக, ஒவ்வொரு பகுதியாக, வட்டமாக மாவட்ட நிர்வாகிகள், சட்டமன்ற உறுப்பினர்கள் அத்தனை பேரும் நேரடியாக உறுப்பினர் அட்டையை வழங்க இருக்கிறோம். அதற்கான நிகழ்வுகள் தொடர்ந்து அடுத்த வாரம் முதல் தொடர்ந்து நடைபெற இருக்கிறது. ஆக அந்த உறுப்பினர் அடையாள அட்டையை பெறுகிற மகிழ்ச்சியாக இன்றைக்கு அடையாள அட்டை பெறுவதிலே கட்சி நண்பர்கள் ஆர்வமாக இருக்கிறார்கள். அலைகடலான திரண்டு அலைபேசியிலே எங்களுக்கு அடையாள அட்டை கேட்கிறார்கள். அந்த அளவுக்கு மக்கள் மத்தியிலே மிகுந்த ஆர்வத்தோடு இருக்கிற இயக்கமாக புரட்சி தலைவர் எம்ஜிஆர் இயக்கம், அம்மாவுடைய இயக்கம் இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலினுடைய கட்டுப்பாட்டில அமைச்சர்கள் இல்லை என்பதற்கு இது ஒரு உதாரணம். முதலமைச்சருடைய கட்டுப்பாடு இன்றைக்கு அமைச்சரவையில இருக்க வேண்டும். புரட்சி தலைவர் அம்மா காலத்திலும் சரி, அறிஞர் எடப்பாடியார் காலத்திலும் சரி, அந்த அமைச்சரவை கட்டுப்பாடு மிகச் சிறப்பாக இருக்கும். ஆனால் இன்றைக்கு இந்த அரசு என்ன முடிவெடுக்க போகிறது அல்லது அந்த கட்சி என்ன முடிவெடுக்க போகிறது என்ற குழப்ப நிலையிலே தான் திமுக தலைவர்களும் அவரை சார்ந்தவர்களும் இருக்கிறார்கள். துணை முதலமைச்சராக ஒரு உதயநிதி அவர்களை சொல்லுகிற போது எல்லோரும் சொன்ன மட்டும் எங்களுடைய அறிஞர் எடப்பாடியார் சொன்னதை போல அந்த கட்சியில் நீண்ட நெடிய அனுபவம் பெற்றவர்கள், பல்வேறு சிரமத்துக்கானவர்கள், தியாகங்கள் அந்த இயக்கத்திலே இருக்கிறார்கள். அவர்களை எல்லாம் விட்டுவிட்டு இவர்களை உருவாக்குவதற்கு என்ன காரணம் என்பதை எல்லோரும் அறிந்து கொண்டு என்பதை எங்கள் எடப்பாடியார் குறிப்பிட்டார்கள். அந்த கட்சியில இருக்கிற இன்னொரு இவர் கூட அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அதை எதிர்பார்க்கிற சூழ்நிலையில அதனால அது முறையற்றதாகத்தான் தெரிகிறது தவிர உண்மையான வளர்ச்சியாக தெரியவில்லை. காங்கிரஸை நடத்தக்கூடாது என்பது அதிமுகவும் எங்களுடைய பொதுச் செயலாளரும் பல்வேறு கட்சிகளும் இந்த கார் ரேஸ் அவசியமா என்பதை வினவி இருக்கிறார்கள். அதன் விளைவாக எத்தனை விபத்துக்கள் வந்தாலும் மதிப்பிற்குரிய திமுக அரசுதான் அதை பொறுப்பேற்க வேண்டும். அதுவும் சென்னையின் மையப்பகுதியிலே இது நடத்தப்பெறுகிறது. மருத்துவமனை, உயர்நீதிமன்றம், பல்வேறு முக்கியமான சாலைகள் மத்தியில் இது நடப்பதற்கு மக்கள் ஏற்றுக்கொள்ளாத ஒரு வைப்பு. செலவு தொகையும் கண்டிப்பாக பல தொழில்களிலிருந்து வாங்கப்படுவதாக தொடர்ந்து செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே இந்த கார் ரேஸ் நிச்சயமாக இந்த போர் நடக்காது என்றுதான் நம்புகிறோம். உயர் நீதிமன்றமோ அல்லது உச்ச நீதிமன்றங்களோ வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என்பதை நிச்சயமா அது நடப்பதற்கு வாய்ப்பில்லை. நடந்தாலும் மக்களுக்கு அதனால பயனில்லாத ஒரு நிகழ்ச்சியை இன்றைக்கு நடத்தி கொண்டிருக்கிறார்கள், நடத்த முயற்சிக்கிறார். இல்ல அவங்க தேர்தல் நேரத்துல என்ன வேணாலும் அறிவிக்கலாம், எது வேணாலும் சொல்லலாம். நாங்க ஏற்கனவே பெண்களுக்கு 1,500 ரூபாய் கொடுக்கறது எங்களுடைய அறிக்கையிலே முதலே கொடுத்துட்டோம். ஆண்களுக்கும் அவர் கொடுக்குமே எந்த அடிப்படையில எத்தனை கண்டிஷன் போட்டு கொடுக்க போறாரு, எத்தனை கட்டுப்பாடுன்னு முதலே சொல்லணும். பெண்களுக்கு கட்டுப்பாடு கொடுத்தாங்கல்ல, பல்வேறு கட்டுப்பாடுகளை கொடுத்து 2,26,000 கார்டு இருக்கிற இடத்துல 1,10,000 கார்டுக்கு தான் பெண்களுக்கு கொடுத்திருக்கிறாங்க. அதே வந்து ஒரு ஆண்களுக்கு உரிமத்தை கொடுப்பதாக அறிவித்தாலும் கூட அது பணம் எவ்வளவு கோடி கடை வாங்க முடியும்? அதிமுக காலத்தை கேள்வி பண்ணவங்க இன்றைக்கு திமுக அரசுல பல மடங்கு அதிகமான கடனை பெற்றிருக்கிறார்கள். எந்த தொகையை அவர் கொடுக்கும் போது வருமானம் எங்க வருதுன்னு சொல்லணும். பட்ஜெட்ல என்ன சொல்றோம்? 1 ரூபாய் கொடுக்க வருமானத்தை காமிக்கிறோம்.
வருமானத்தை காமிக்காம நாங்க ஆண்களுக்கு 1000 ரூபாய் கொடுக்க இருக்கிறோம் என்று சொல்வது ஏமாற்று வேலை. நிச்சயமா அந்த சூழ்நிலை உருவாகிற போது அதை யாரும் சம்பாதிக்காதவங்களுக்கு தான் 1000 ரூபாய் கொடுக்க முடியும். அந்த சம்பாதிக்காத ஆண்கள் சாலையில தெரிகிற இவர்களால இருக்க முடியுமோ வேற யாரும் இருக்க முடியாது. அதனால இது முற்றிலும் ஏமாற்று வேலையைத்தான் அமைச்சர் அவர் தெரிவித்திருக்கிறார். மத்திய அரசு எப்போதுமே தமிழ்நாடு அரசுக்கு அதிக நிதி இன்றைக்கும் இல்ல, நீண்ட நெடிய நாட்களாக மத்திய அரசு இங்க இருக்கிற மாநில அரசுக்கு நிதி ஒதுக்குவதில்லை என்பதை அறிஞர் எடப்பாடியார் மிக தெளிவுபடுத்தி, அது தேசிய கட்சிகள் பிஜேபியா இருந்தாலும் சரி, காங்கிரஸ் கட்சியா இருந்தாலும் சரி, தமிழ்நாட்டில் ஓர வஞ்சனையோடு தான் பார்க்கிறார்கள். அந்த வகையில தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசு ஒதுக்காதது நாங்களும் பண்றோம். பட் திமுக இருக்கிற எம்பிக்கள் என்ன பண்றாங்க? திமுக எம்பி ஒரு போராட்டத்தை முழுமையா நாடாளுமன்றத்தில் நடத்தி இருக்கிறாங்களா? அதிமுக முடக்கி போட்டுச்சு நாடாளுமன்றத்தை. திமுக முடக்கி போடுறதுக்கு முயற்சி செஞ்சுச்சா? இல்ல அவங்களோட சேர்ந்து கூட தொடர்பு கொண்டு பேசி ஏதாவது நிதியை பெறுவதற்கு சரியான முயற்சி பெற்றார்களா? இல்ல அவர் கேட்டாரு, அங்க இருக்கிற ஒரு அமைச்சர் கேட்கும் போது நாங்க எங்களுக்கு இடம் ஒதுக்கி கொடுக்கவில்லை, முறையான அனுமதியை பெற்று தரவில்லை, ஆகவே நாங்க நிதி கொடுக்கவில்லை என்று மத்திய அரசு அமைச்சர் சொல்றாரு. அதுக்கு நிதி கிடைச்சாரு சொல்றாரு. அதுக்கு இவங்க சரியான பதில கொடுத்துருக்காங்களா? நான் 5000 கோடி தர தயாரா இருக்கேன், நீங்க நிலத்தை ஒதுக்கி கொடுத்தீங்களான்னு திமுக கேட்கிறாங்க. அதற்கான பதிலை அவர்கள் சொல்ல முடியல. ஆகவே மாநில அரசு சரியாக முறையாக மத்திய அரசுடன் வினவவில்லை என்று ஒருவரம் கொண்டாலும் மத்திய அரசு செய்வதும் தவறுதான் என்பதை அனைத்து இந்திய அண்ணா திமுக எப்போதுமே எடுத்துக்காட்டி கொண்டிருக்கிறது. எங்களுடைய பூச்சை மிக தெளிவா சொல்லிட்டாரு, வக்பு வாரிய சட்டத்தை முழுமையாக எதிர்க்கிறோம், அந்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும் என்று முழுமையாக எதிர்க்கிறோம்னு எங்களுடைய பொதுச் செயலர் மிக தெளிவா சொல்லிட்டாரு. அதிகாரிகள் இந்த அரசு வந்த பிறகு அதிகாரிகளை மாற்றுவது வாடிக்கையான பொழுது. காலையில இருந்துச்சா பேப்பர் பார்க்க வேண்டிய சூழ்நிலை இருக்கு. எந்த அதிகாரி எங்க மாற்றிருக்கிறாங்க, எத்தனை பேர் ஒரு பொறுப்புக்கு வந்திருக்காங்க. அதிகாரிகளை மாற்றுவதால் மட்டும் ஒரு நிர்வாகத்தை சீர்படுத்த முடியாது. இந்த நிர்வாக சீர்கேடுக்கு காரணமாக இருப்பது இந்த அதிகாரிகள் மாற்றலை இன்றைக்கு திமுக செய்து கொண்டிருக்கிறது. ஒரு நாள் 30 IPS அதிகாரி, IAS அதிகாரி, மாவட்ட ஆட்சித்தலைவர், அனுபவம் இல்லாத மாவட்ட ஆட்சித்தலைவர் அத்தனை பேரும் பேசுற விளைவுதான் இன்றைக்கு ஒவ்வொரு மாவட்டத்திலும் மாவட்ட ஆட்சித்தலைவர் ஒரு இடத்துல மக்களை குறை சொல்றாரு. ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் ஸ்கூல்ல கிளாஸ் எடுக்கிற போர்வையில மக்கள் பணி செய்ய தவறுறாங்க. அமைச்சரே கேட்கிறாரு, எங்க மாவட்ட ஆட்சியர் வரலன்னு கேட்கிறாரு. அந்த அளவுக்கு அதிகாரிகளை மாற்றுவதன் காரணமாக நிர்வாக செயல்களுக்கு இது ஒரு முன் உதாரணமாக இருக்கிறது. சரி சார், போதுமா? மதுரை மாமதுரை என்ற நிகழ்ச்சியை இந்த அரசாங்கம் நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த மாமதுரை என்கிற நிகழ்ச்சி மக்களால் நடத்தப்பட வேண்டும். மக்கள் நடத்துகிற நிகழ்ச்சி தான் சிறப்பாக இருக்கும். இது மன்னர்களால் நடத்தப்படுகிற நிகழ்ச்சியாகத்தான் மாமதுரை இருக்கிறது. 2013ஆம் ஆண்டு அதிமுக ஆட்சியில் இருக்கிற போது, மதுரை மாநகராட்சி மேயராக இருக்கிற போது, இங்க மதுரை நகர்ப்புறமுகள் மதிப்பிற்குரிய கருமுத்து கண்ணன் முதல் தலைமையாக கொண்டு நகர்ப்புறமுகள் மாமதுரை என்கிற நிகழ்ச்சி உலகம் முழுவதும் தெரிகிற அளவுக்கு மிகச்சிறப்பாக நடைபெற்றது. ஆனால் இன்றைக்கு நடக்கிற மாமதுரை முதலமைச்சர் வாழ்த்து தெரிவித்திருக்கிறாரே தவிர மக்கள் நிகழ்ச்சியாக நடக்கவில்லை. மாமதுரை மாதிரி தமிழ்நாடு முழுவதும் நடக்கும்னு சொல்றாங்க. என்ன சிறப்பு நிகழ்ச்சி நடந்தது? மக்கள் யாரும் பங்கேற்றார்களா என்றால் மக்கள் பங்கேற்க நிகழ்ச்சியாக இல்லை. போன நிகழ்ச்சி எப்ப மதுரை மாநகரத்தில் பல்வேறு நலத்திட்டங்களை அரசு வழங்கியது. சாலைகள் அனைத்தும் பல கோடி ரூபாய்க்கு சாலைகள் போடப்பட்டன, பல கோடி ரூபாய்க்கு கழிப்பறைகள் கட்டப்பட்டன, பல கோடி ரூபாய்க்கு மாணவர்களுக்கு வந்து திட்டங்கள் போட்டிகள் நடத்தப்பட்டன. ஆனால் இந்த மாமதுரை நிகழ்ச்சியில எந்த சிறப்பு நிகழ்ச்சி நடைபெற்றதாக மக்களை சென்றடைந்ததாக தெரியவில்லை. இது போன்று இந்த மாமதுரை நிகழ்ச்சியை திட்டமிடாமல் நடத்தி இருப்பது தவறு என்பதுதான் நாங்கள் பலவே கருதுகிறோம். இதை திட்டமிட்டு மதுரைக்கே இருக்க புகழ், மதுரை என்ன நடத்தினாலும் சிறப்பா இருக்குவாங்க. ஆனால் இந்த மாமதுரை நிகழ்ச்சி இப்போ நடந்து கொண்டிருக்கிற நிகழ்ச்சி சிறப்பை குறைக்கிற நிகழ்ச்சியாக, சிறப்பை சேர்க்கிற நிகழ்ச்சியாக இல்லை என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். மாமதுரை நிகழ்ச்சியில காவல்துறை வாகனங்கள் இப்போது வாகனங்களை விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டும் என்ற ஒருபுறம் இருந்தாலும் கூட பல்வேறு நிகழ்ச்சியில கட்டுப்பாடுகளை நீக்கி போகும்போது நீதிமன்றமே சில பேர் இருக்கு. பட் இந்த வாகனங்களை முன்கூட்டி செய்கிற ஒரு சூழ்நிலையை இதே காவல்துறை முன்கூட்டியே இந்த குறிப்பிட்ட இடத்தில் தான் வாகனம் நிறுத்த வேண்டும் என்று வழிகாட்டி இருந்தால் அபராதம் கட்ட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களை மீறி போயிருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நிர்வாக சீர்கேடு தானே தவிர வாகனங்கள் பயன்படுத்திருப்பதோ மாணவர்கள் இருப்பதோ என்ன காரணம் என்று நம்மளால் தெரியாவிட்டாலும் கூட
மொத்தத்துல நிர்வாக சீர்கேடு. அதன் விளைவாக காவல்துறை இன்னைக்கு பார்க்கும்போது மதுரை மாவட்டம் முழுவதும் தினந்தோறும் பெனல்டி போடுறாங்க எல்லாருக்கும். முதல்ல ஒரு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்தி வான் பண்ணணும். இப்ப எங்க பார்த்தாலும் டூ வீலர் காரங்க காவல்துறைக்கு எதிர்ப்பா மாறிட்டாங்க, அரசுக்கு எதிர்ப்பா மாறிட்டாங்க. டூ வீலர் ஓட்டுறவங்க யாரும் இந்த அரசை பாராட்டுவதில்லை, மகிழ்ச்சியில் சின்ன விஷயங்களுக்கு கூட அபராதம் போடுகிற சூழ்நிலை உருவாகி இருக்கிறது. ஆகவே காவல்துறை இதை கனிவோடு செயல்பட வேண்டும். கொஞ்சம் வேகமா செயல்பட்டு அவங்களுக்கே ஆபத்தா முடியுது. 2-3 காவல்துறை தமிழ்நாடு முழுவதும் காவல்துறை தன்னுடைய அளவை மீறி செல்வதால் இன்றைக்கு நாங்கள் பதவி விட்டு நீக்கப்படுகிற சூழ்நிலை வருகிறது. ஆக மதுரையை பொறுத்த வரைக்கும் இதோட நிகழ்ச்சியை திட்டமிட்டு நடத்த வேண்டும். திட்டமிடாமல் நடத்தப்பட்ட நிகழ்ச்சி தான் இன்றைக்கு நடக்கிற மாமதுரை நிகழ்ச்சி.